வணக்கம், ஷெஃப் குமார் பேசுகிறேன். பன்னீர் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறோம் பாருங்கள். இது பன்னீர் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 100 பீஸ் பண்ண போகிறோம்ல. இதில் வந்து கிரீன் சில்லி, சாப்பு, ஜீரா பவுட்ரு, சாட் மசாலா, கொரியண்டரு, கொஞ்சம் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சாத்தூள், சால்ட்டு, தேவையில்லாத சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். இதில் லஞ்சில் கூட பரோட்டா பண்ணிட்டு இது பரோட்டா பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டெப்பிங் பண்ணுற பாருங்க. இவ்வளோ கொஞ்சம் எடுத்துட்டு இது உள்ளபடி வச்சுட்டு எப்படி பண்ணணும். இது இப்படி தேய்க்கணும். தேய்ச்சிட்டு போட்டோமா நல்லாயிருக்கும். பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட கொடுத்து அனுப்பலாம். வீட்டில் கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இதில் வந்து ப்ளைன் கேர்டு வச்சுக்கலாம். ப்ளைன் கேர்டு வச்சுட்டு இல்லை ஊறுகாய், இது வந்து கோதுமை மாவில் பண்ணிட்டு ரவானை போடணும். கொஞ்சம் லைட்டாக ஆயில் போடலாம், இல்லை கீ கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இது கீ இல்லை ஆயில் குழந்தைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம பெரியவங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா டைட்ரஸ் ஆகிட்டு வயிறு வந்துட்டு இதாகாது. பாருங்கள், இந்த மாதிரி தவாவில் போட்டு மாதிரி 4 பக்கம் நல்லா வேகணும். சும்மா இப்படி போட்டு நல்லாயிருக்கும். எப்படி ஆகுது இந்தமாரி நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா உடம்பு நல்லது. பாருங்க, மேடம் கொடுக்குற சாப்பிட சொல்லி டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதற்கு எப்படி நல்லா இருக்கா?